புதுயுகம் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. நம்ம மக்கள் பல பேர் ஏதாவது தப்பு செஞ்சுட்டு அதை யாருக்கு செஞ்சோமோ அவங்கக்கிட்டேயே வசமாக மாற்றுற சம்பவமெல்லாம் நடக்கும் இல்லையா? அப்படி ஒருத்தர் எங்கே எப்படி மாட்டினாரு, அதை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரியை தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு பெரிய மலைப்பாதை, ரொம்ப 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 ரம்யமான அழகான இயற்கை காட்சிகள் நிறைந்த ஒரு சூப்பரான மலைப்பாதை. இந்த மலைப்பாதையில் கொஞ்சம் வருஷங்களுக்கு முந்தி ஒரு சாது ஒருத்தர் ஒரு குதிரையில் போய்கிட்டே இருந்தார். அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பயணம் இந்த குதிரை பயணம். தனிமையில் இருந்தாலும் கூட இந்த குதிரை மேலே அப்படி சவாரி பண்ணுறதுங்கிறது அவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒன்று. அதனால் காலை நேரத்தில் அப்படியே அமைதியாக அவர் குதிரையில் அப்படி டக்கு டக்கு டக்குன்னு போய்கிட்டே இருந்தார். அப்படி போகிற போது ஒரு இடத்துல பாதையில் ஒரு பையன் மயக்கம் போட்டு விழுந்திருந்தான். இவருக்கு அவரை பார்த்த உடனே பரிதாபமாக இருந்துச்சு. குதிரையை நிறுத்திட்டு இறங்கினார். இறங்கி வேகமாக போய் அந்த பையனை எழுப்பி பார்த்தாரு. தம்பி தம்பி தம்பின்னு. அவர்கிட்ட எந்த மாதிரியான சலனமும் இல்லை. ஆஹா, இவருக்கு என்னமோ ஆயிடுச்சு, மயக்கம் போட்டிருக்காரா என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னுட்டு கிட்டக்க வச்சு விரல் வச்சு பார்க்குறாரு. உயிர் இருக்குது, மூச்சு ஓடிட்டுருக்கு, ஆனால் நினைவு இல்லை. அப்போ சரி, இவருடைய மயக்கத்தை தெளிவிக்கணுமே அப்படின்னுட்டு இவர் குதிரையில் எப்போவுமே ஒரு குடுவையில் தண்ணி வச்சுருப்பார். தண்ணி எடுத்து இவருக்கு தெளிக்கலான்ட்டு எடுத்து பார்த்தா அந்த குடுவையில் காலியாக இருக்குது, தண்ணி இல்லை. சரி, எங்கேயாவது போய் தண்ணி பிடிச்சிட்டு வரணுமே அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குற போது தூரத்தில் ஒரு சின்ன அருவி, மலைப்பாதையிலலாம் அங்கங்கே குட்டி குட்டியாக அருவிகள் அப்படியே போய்கிட்டே இருக்கும் இல்லையா? அந்த அருவி தண்ணீரை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப குஷி. சரி, அந்த தண்ணியை பிடிச்சிட்டு வந்து இந்த பையனை எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்ட்டு குதிரையோட கழுத்தில் மாட்டி இருந்து அந்த குடுவையை எடுத்துக்கிட்டு இவர் வேகமாக போகிறாரு. அந்த அருவிக்கு போனார். தண்ணியை பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு திரும்பி வந்து பார்த்தா குதிரையும் இல்லை, ஆளும் இல்லை. ஐயோ, இவனும் அவன் ஆளா அப்படின்ற மாதிரி இவர் பார்த்தா கொஞ்சம் அதிர்ச்சி தான். சரின்னு சுற்றி பார்த்தாரு. குதிரையை கொண்டு போயிட்டான். இதுக்கு தான் அந்த பையன் நடிச்சிருக்கான் போல இருக்கு அப்படின்னு நினச்சவர் அந்த குடுவையில் இருந்த தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே அதை கையில் பிடிச்சிக்கிட்டே மெதுவாக நடந்து அவர் ஊர் பக்கத்து ஊர். அப்படி இரவு முழுக்க நடந்து விடிகிற நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்து அப்படியே கொஞ்சம் ஆசுவாசமாக அப்படி படுக்கையில் சாஞ்சிக்கிட்டே யோசிச்சாரு. இந்த பையன் ஏன் இப்படி பண்ணணும்? நம்ம சாதாரணமாக தானே போய்கிட்டு இருந்தோம், அவனுக்கு அப்படி என்ன திருடணுங்கிற அவசியம் இருக்குது அப்படின்னு இப்படி உலக சிந்தனையெல்லாம் ஓடிட்டே இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, இவருக்கு இந்த சிந்தனை மாறிக்கிட்டே இருந்தது. இவருக்கு அடுத்தடுத்த பணிகள்லாம் நிறையா இருந்துச்சு இல்லையா? அதில் அப்படியே விட்டுட்டு ஒரு 2 வாரத்துக்கு அப்புறமா சரி, எப்படி இருந்தாலும் போக வர ஒரு வாகனம் வேணும், அதாவது குதிரை இருந்தால் தான் சரியாக வரும், புதுசாக ஒரு குதிரை வாங்கிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். அப்போ தான் அதுக்கு அடுத்த ஊரில் குதிரை சந்தை போட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி அவருக்கு கிடச்சிச்சு. சரி, அங்கே போய் புதுசாக ஒரு குதிரையை நம்ம வாங்கிடுவோம், இவனை இனிமேல் தேடி பிடிச்சி அவனை தண்டித்து குதிரையை வாங்கி இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னுட்டு அந்த குதிரை சந்தைக்கு போகிறாரு. போனால் அங்கே நிறைய வியாபாரிகள், குதிரைகள் விதவிதமாக இருக்குது. அப்படியே சுற்றி வந்துக்கிட்டே இருக்கிறாரு. யார் இவர்கிட்டேருந்து திருடிட்டு போனானோ அந்த பையனும் இவருடைய சொந்த குதிரையும் அங்கே இருக்குது. கூட்டத்துக்கு நடுவில் இந்த சாதுவை அந்த பையனும் பார்த்துட்டான், அவனை இவரும் பார்த்துட்டாரு. இந்த பையனுக்கு அப்படியே வெது பொத்து போச்சு. ஐயோ, மாட்டினோம் இவர்கிட்ட அப்படின்னு. ஆனால் அவனை சுற்றி நிறைய பேர் வியாபாரம் பண்ணுறதுக்காக அவன்கிட்ட பேரம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. இவர் தூரத்துல இருந்து கையை கட்டிட்டு அந்த பையனை கவனிச்சுக்கிட்டே இருந்தார். அவனுக்கு வியாபாரமும் பேசணும், அதே நேரம் இந்த சாமியார்கிட்டையும் மாட்டிடக்கூடாது, போச்சு இன்னைக்கு மானம் போகுது அப்படிங்கிற பதப்பதப்போடவே அவன் பேசிக்கிட்டே இருந்தான்ல. இவர் தூரத்துலேருந்து அப்படி சுற்றி அந்த பையனை பார்த்துக்கிட்டே இருந்தார். அந்த பையன் வியாபார பிஸியில் எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருந்தவன் திரும்பி பார்த்தா சாமியை காணோம். இந்த சாமியார் எங்கே போனார்? சரி, விட்டுட்டு போயிட்டார் போல இருக்கு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான். பின்பக்கமாக வந்து அவன் தோளை தொட்டார். இவன் திரும்பி பார்த்து அப்படியே திடுக்குன்னு ஆயிட்டான். என்னை மன்னிச்சிருங்க, அது இது அப்படின்னு அப்படியே உளர ஆரம்பிச்சான்ல. அப்போ அவர் சொன்னார், பயப்படாத, நான் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன். நீ இப்போ ஒரு பெரிய கௌரவமான வியாபாரி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் இருக்க. அதுவும் நான் உனக்கிட்ட இருக்கிற இந்த குதிரை வந்து ரொம்ப தகுதி வாய்ந்த ஒரு நல்ல குதிரை. அதை பார்க்கறதுக்குன்னே பல பேர் சுற்றி நின்றுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் உன்னைய பற்றி நான் எல்லாருக்கும் சொல்லி உன் மரியாதையை கெடுத்து உன் வியாபாரத்தை கெடுத்து உன்னுடைய அந்த வீழ்ச்சிக்கு நான் காரணமாக இருக்கணும்னு நினைக்கல. எப்படியோ என்கிட்ட இருந்த சொத்துன்னா அந்த ஒரே ஒரு குதிரை மட்டும்தான், அது உனக்கு ஒரு பெரிய பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா அதில் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்ட்டு அடுத்து சொன்னார் பாருங்க. அதுதான் முக்கியமான விஷயம். எப்பவுமே உழைக்கிறதுக்கு பயப்பும் சோம்பேறித்தனமும் படுறவன் தான் அடுத்தவன் பொருளை திருடிட்டு வருவான். நீ எனக்கிட்டேருந்து என்னோட பொருளை வேணால் திருடி இருக்கலாம், என்னுடைய உழைப்பையும் என் தைரியத்தையும் உன்னால் திருடவே முடியாது. இந்த ஒரு குதிரை போனால் என்ன, நான் உழைச்சி சம்பாதிச்சு இன்னும் எத்தனை வேணாலும் குதிரை வாங்கிக்குவேன், அதனால் நீ இதை வச்சு பொழைச்சி போ அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிட்டு திரும்பி பார்க்காம அப்படியே நடந்து வந்தார். அந்த பையனுக்கு அப்போ தான் மண்டையில் சுரின்னு உரைச்சிச்சு. எப்பவுமே பொருளை திருடுறதுங்கிறது ரொம்ப சுலபமான ஒன்று. யாருடைய நம்பிக்கையையும் உழைக்கக்கூடிய அந்த ஆற்றலையும் யாராலையும் திருட முடியாது தானே. நம்ம யாராக இருக்க போகிறோம்?
நாம தானே சிந்திக்கணும். சிந்திக்கலாமா? நன்றி.